நமஸ்காரம். மீண்டும் உங்களை நான் இந்த வீடியோவினூடாக சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய பதிவில் நான் குரு லட்சணம் பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். குரு லட்சணம் என்றால் என்ன என்ற விளக்கத்தை பார்க்கலாம். குரு என்றால் ஆசிரியர் என்று பொருள்படும். குரு லட்சணம் என்பது ஒரு ஆசிரியர் நடனத்தை கற்பிப்பதற்கு எத்தகைய தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதாக இது அமைகின்றது. இதன் சாராம்சத்தை அபிநய தர்ப்பணம் என்ற நூலிலும் குறிப்பிட்டுள்ளதை நாம் காணலாம். அதாவது நடனக்கலையை கற்பிக்க வருபவர்கள் அழகுள்ளவர்களாகவும் நற்சொல் பேசுபவர்களாகவும் எல்லோரிடமும் கருணை உடையவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் திடமான தீர்மானம் எடுப்பவர்களாகவும் பேச்சு திறமை, சாஸ்திர அறிவு, பாடக்கூடிய வல்லமை, இசைக்கருவிகளை மீட்டும் திறன், நடனமாடக்கூடிய வல்லமை, நல்லொழுக்கம் போன்றனவும் மாணவரின் திறமையை அறிபவராகவும் சகிப்புத்தன்மை நிறைந்தவராகவும் இருத்தல் வேண்டும். அதாவது மாணவர்களின் மனங்களில் ஏற்படும் சஞ்சலங்களை போக்கி அவர்களுக்கு அதன் விளக்கங்களை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதைவிட மாணவர்கள் விடும் தவறுகளை பொறுத்து கொள்ளக்கூடியதாகவும் புராண இதிகாசங்கள் கூறும் வழிமுறைகளை பின்பற்றுபவர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் விஷயமறியாத போலி கலைஞர்களால் மடக்க முடியாதவர்களாகவும் மற்றவர்களின் பேச்சுக்கு எடுபடாதவர்களாகவும் உலக அனுபவம் பெற்ற மேதைகளாகவும் நல்ல மனதுடையவர்களை நாடுபவர்களாகவும் ஏழை மக்களுக்கு கலையை வளர்ப்ப உதவுபவர்களாகவும் மொத்தத்தில் ஒரு அன்னை போன்ற உள்ளம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும். இத்தகைய குணாதிசயங்கள் உடையவர்களே குருவாக இருக்க தகுந்தவர்கள். ஆசிரியர்கள் கற்பிக்கும் விதத்தில் 5 விதமான தந்திரங்களை கையாளுகின்றனர். அவற்றில் ஒன்று மத்ஸ்ய தந்திரம். மீனானது தன் சினைகளை கண்களால் பார்த்த மாத்திரத்திலேயே அச்சினைகள் குஞ்சுகளாகி தாய் மீனை தொடர்ந்து விளையாடுவது போல் மாணவர்களுக்கு தன் கண் வழி மூலம் ஞானத்தை கற்பித்துக் கொடுப்பதை இத்தத்துவம் விளக்குகின்றது. இரண்டாவது கூர்ம தந்திரம். ஆமையானது தன் முட்டையை தரையில் இட்டுவிட்டு நீரில் மூழ்கிவிடும். ஆனாலும் நீர்னுள் இருப்பினும் நினைவு முழுக்க முட்டையில் இருக்கும் காரணத்தினால் அந்த மனது வலிமையினால் முட்டை குஞ்சுகளாகி தாயிடம் சேர்ந்துவிடும். அதுபோல குருவானவர் மாணவனை அன்புடன் அணுகி பார்வையிட்டு ஆசீர்வதித்து பின் தன் அன்பு வலிமையினால் மாணவரை உயர்த்திவிடும் தன்மையை இத்தந்திரம் குறிப்பிடுகின்றது. மூன்றாவது பிரம்ம தந்திரம். எங்கேயோ கிடக்கும் புழுவை கொண்டு வந்து தன் கூட்டில் வைத்து அடிக்கடி அதை கொட்டுவது போல் பாசாங்கு செய்ய அப்புழு பயத்தால் குளவி ஞாபகமாகவே இருந்து கடைசியில் குளவி ரூபத்தையே அடைகின்றது. அதுபோல அஞ்ஞான இருள் சூழ்ந்த சிஷ்யன் பொய்யாக பயமுறுத்தும் குருவின் எண்ணமாகவே இருந்து பின்னர் குருவின் வித்தியை பெற்று விடுவான் என்று இத்தந்திரம் கூறுகின்றது. நான்காவது மார்ஜார தந்திரம். பூனையானது தான் போட்ட குட்டிகளை தன் வாயால் கவ்வி பல விடங்களில் வைத்து காப்பாற்றுவது போல் குரு தன் சிஷ்யனுக்கு நல்ல பக்குவம் ஏற்படும் வரையில் அவனை தன்னுடனே இருக்கச் செய்து காப்பதுவே இத்தந்திரம் ஆகும். ஐந்தாவது மார்க்கட தந்திரம். தாய்க்குரங்கு தன் வயிற்றில் குட்டிகள் அணைந்திருந்தாலும் அதனை அலட்சியப்படுத்தாமல் மரம் விட்டு மரம் தாவிக்கொள்ளும். உரிய நேரத்தில் அதன் குட்டிகளுக்கு பாலும் கொடுத்து வரும். பால் கொடுப்பது அதன் பொறுப்பாக இருந்தாலும் குட்டிகள் தாயின் வயிற்றில் இருந்து விழாமல் இருப்பது பிள்ளையின் பொறுப்பாக உள்ளது. அதுபோல் சிஷ்யன் எவ்வளவுதான் அணுகி தொண்டு செய்தாலும் அவனை அலட்சியம் செய்வது போல் நடித்து பிறகு உரிய காலத்தில் பக்குவமாக பாடங்களை உபதேசம் செய்யும் ஆசிரியர்கள் இத்தந்திரத்தில் அடங்குவார்கள். நான் குரு லட்சணத்தை இலகுவாக புரியக்கூடிய வகையில் இலகு தமிழ் மொழியில் வெளிநாடுகளில் நடனம் கற்கும் மாணவர்களுக்காகவே அமைத்துள்ளேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.